நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண, நீங்களாவது பத்திரிகையாளர், நான்லாம் சமூக ஊடகத்துல வந்து கருத்தாளராக இருந்தோம். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இன்க்ளூசிவ் தான். ரெண்டாவது, எந்த வகையிலும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனும் சார்பு தன்மை எடுக்க மாட்டோம். இவர் தெரிந்தவருங்கிறதுக்காக அவருக்கு அக்ரிடேஷன், இவர் தெரியாதவங்கிறதுக்காக அவர் அக்ரிடேஷன் அப்படி இல்லைங்க. யாருக்கு எவ்வளவு அக்ரிடேஷன், ஒரு சேனலுக்கு வந்து இத்தனை பிரஸ் கார்டு, இத்தனை அக்ரிடேஷன், அது முறைப்படுத்தப்படும், அது செயல்படுத்தப்படும். அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீட்டு மனையை பட்டா கூட இப்ப கூட நாங்க இன்னைக்கு மாலை என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய நோடல் மினிஸ்டர் அவர்களோட பிற்படுத்தப்பட்ட அமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அது எல்லாமே ப்ராசஸ் நடந்துட்டு ஒரு நல்ல நாளில் நல்ல செய்தி உங்களை நாடி வரும், தேடி வரும். தாலுகா செய்தியாளர்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், மாடல் ஸ்கூல்ஸ் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதற்கு தேவையான நிதி உதவி தந்தாலே போதுமானது. இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த தொகையை அவங்க வழங்கணும். ஏன்னா இது வந்து இந்த 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 ஒரு அந்த ஸ்கீமை கொடுத்தாதான் அந்த தொகையை தருவங்கிறது முறையல்ல. நிச்சயமாக இதை குறித்து தேவைப்பட்டால் டெல்லிக்கு நலவாரியத்துல தாலுகாக்கள் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் நினைக்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா அந்த கோரிக்கை இருந்தது. ஏன்னா தாலுகாக்கள்ல நிறைய முக்கியமான சேனல்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எந்த விதமான அடிப்படை இல்லாம இருக்காங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு? கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஜெர்னலிஸ்ட், அதாவது இன்று செல்பேசி வைத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே கேமராவை நல்ல விதத்துல பயன்படுத்த அவர் ஜெர்னலிஸ்ட் தான். ஆனா அதுல நிர்வாகம் சார்ந்த சில புரோட்டோகால் சிக்கல்கள்லாம் இருக்கு. அதிகாரிகளோடு கலந்து பேசி தாலுகா பத்திரிகையாளர்களும் தேவையான